மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய பேசும் பொன்சித்திரமே, அத்தியாயம் 15. சிறிது நேரத்திலேயே அலுவலகத்தில் இருந்தவர்களை பேசி மயக்கிவிட்டாள் இசை. அப்போதும் அந்த பெண் எதுவும் பேசவில்லை. இவளைக் கண்டு ஒரு சிறு புன்னகை மட்டுமே தந்தாள். இவ என்ன மாதிரி மேக்குன்னு தெரியலையே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் இசை. சாகி அலுவலகத்திற்குள் நுழைய எப்போதும் போல் எல்லோரும் எழுந்து அவனுக்கு வணக்கம் வைத்தார்கள். வேறு வழியின்றி இசையும் எழுந்து நின்று விஷ் செய்தாள். அவன் அறைக்குள் சென்றதுதான் தாமதம். எல்லோரும் குசுகுசுவென்று தங்களுக்குள் பேசி சிரிக்கத் தொடங்கினர். ஏன் அது என்று தெரிந்தும் ஒன்றும் தெரியாதது போல். எதுக்கு கவி எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க என்றால் அருகில் இருந்த பெண்ணிடம் அப்பாவியாக. நீ சார கவனிக்கலையா? ஏன், என்ன ஆச்சு? அவர் கன்னத்தில் நகைக்கீரல் இருந்துச்சு. அட்ரா சக்க, நான் எதிர்பார்த்தது நடக்குதே, மனதிற்குள் குத்தாட்டம் போட்டாள். ஐயோ கவி, இதையெல்லாமா வெளிப்படையாக பேசுவீங்க? ஏதோ அவர் ஒய்ஃப் கூட லவ் ஃபைட் போல என்றாள் வெளியில் கண்ணடித்து. நீ வேற, சாருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஓ மை காட், அப்படியா என்றாள் ஒன்றும் தெரியாதவள் போல். பின் அவளே இடைவெளி தராமல் தொடர்ந்தாள். இப்போ அதனால என்ன, அவர் லவ்வர் கூட ஃபைட்டோ என்னவோ என்றாள் தோள்களை குலுக்கி. என்னது, லவ்வரா? திகைத்தாள் கவி. ஏன், இருக்கக்கூடாதா? இல்லை, சாரோட ஸ்டேட்டஸ் சிங்கிள் தான். அப்போ அண்ணன் தம்பி கூட சண்டையா இருக்கும். சேச்சே, சார் சிங்கிள் சைல்டு. ஓ, அப்படியே இருந்தாலும் இந்த வயசில் யாராச்சும் இப்படி சண்டை போட்டுக்குவாங்களா என்ன? கரெக்ட், நீங்கள் பாயிண்டாக தான் பேசுகிறீங்க. அப்போது நிச்சயமாக ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா இவ்வளோ க்ளோஸாக நெருங்கி கன்னத்தில் காயமாக்குற அளவுக்கு என்ன நடந்திருக்க முடியும்? ஒரு வேளை ஃபோர்ஸ்டு ரிலேஷன்ஷிப்போ என்னவோ. சிச்சி, சார் அப்படியெல்லாம் இல்லை, ஹீஸ் அ ஜென்டில்மேன். அப்போ சரி, நான் புதுசு தானே, எனக்கு அவரை பற்றி தெரியாதில்ல. என்று கவி பதிலுக்கு புன்னகைத்து வைத்தாலும் இசை கூறியது உள்ளுக்குள் உறுத்தி கொண்டு இருந்தது. அதை கண்ட இசை யாரும் அறியாமல் சத்தம் போடாது வெற்றி சிரிப்பு சிரித்தாள். ஆனால் அது ஒருவனின் கண்ணில் பட்டுவிட்டது. அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராகவனை கண்டு முதலில் திகைத்தவள் பின் தன்னை சரி செய்து கொண்டு ஒன்றும் அறியாதவள் போல் லேப்டாப்பில் பார்வையை பதித்து கொண்டாள். டேய் சாகி, வந்த அன்னைக்கே அவள் உன்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காடா. உன்னை காமக்கொடூரன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. தன் செல்ஃபோன் கேமரா வழியே தன் கன்னத்தின் காயத்தை வருடியவன், அவளை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. எனக்கு இப்படி ஒரு காயத்தை தந்தவளை சும்மா விட மாட்டேன். அவள் எப்படி அலறப்போறான்னு மட்டும் பாரு என்று சபதம் எடுத்தான் சாகி. அதை கேட்டு திகைத்தான் ராகவன். என்னடா நீ வில்லன் மாதிரி பேசுகிற? என்னடா பண்ண போற? நீ ஏன் பதறுற? நான் செஞ்சுட்டு வந்து சொல்கிறேன். ஏதாவது பெருசாக பண்ணி தொலைக்காதடா. நீ இப்போ எதுக்கு அவளுக்காக பேசுகிற? ஐயையோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. நீ ஏதாவது பண்ண போய் அதுக்கு பதிலாக அவள் வேற ஏதாவது செஞ்சுன்னு எதுக்கு பிரச்சனையை எடுத்துக்கிட்டே போகணும்னு யோசித்தேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஆஃபீஸ் விஷயம் மட்டும் யோசி, புரியுதா? இறுக்கமாக வந்தது சாகியின் குரல். அதற்கு மேல் ராகவன் எதுவும் பேசவில்லை. தன்னுடைய கேபினுக்கு சென்று விட்டான். அவனுக்கு சாகியை பற்றி நன்றாக தெரியும். சிறு வயதிலிருந்தே அவனை பார்த்து கொண்டு இருக்கிறான். இருவருக்கும் வயது வித்தியாசம் இருந்தாலும் நண்பர்களாகத்தான் பழகுவார்கள். சாகியை பொறுத்தவரை தனக்கு பிடித்தவர்கள் தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைப்பான். அதுவும் இசையின் விஷயத்தில் சுத்தமாக விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கையில் பல வருட நண்பனானத்தான் இசைக்காக பேசினால் கோபம்தானே வரும் என்று புரிந்தது. அதனால் அமைதியாக வந்துவிட்டான். ராகவன் சென்றதும் இசையை அறைக்கு அழைத்தான். எப்படி இருக்கு ஆஃபீஸ்? ஓகே, குறை எதுவும் சொல்ல முடியாது. அலுவலக விஷயத்தில் எந்த பிரச்சனையும் செய்து கொள்ளக்கூடாது என்று சத்தியம் செய்திருப்பதால் சாதாரணமாக பேசிக்கொண்டார்கள் இருவரும். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தியா? எனி டவுட்ஸ்? புரியாத சில விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டாள். அப்போது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ரெடியா? ஓகே. முதல்ல ஒரு சின்ன ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணி விடுறேன். ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அப்புறமா தனியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பி. ஃபோனை எடுத்து இன்டர்காமில் ஒருவரை அழைத்தான். கிருபா, ரூமுக்கு வா. யார் இந்த கிருபா? பொண்ணா பையனா இது? எல்லார் கூடவும் பேசினேனே, இந்த பேரே கேள்விப்படலையே. இசை யோசித்து கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தாள் அவள். அவளை கண்டதும், அட, நம்ம மௌனசாமியார் இல்லை இது? எருமை, என்ன பழிவாங்க இது கூட ஒர்க் பண்ண வைக்க போறானா என்று தனக்குள் சாகியை திட்டத் தொடங்கினாள். இசை, இவங்க கிருபாஷினி, ப்ராஜெக்ட் ஹெட். கிருபா, இவங்க செந்தமிழ் இசை, நியூ ஜாயினி.
ஆனால் ஃப்ரெஷர் இல்லை என்றாள் இசை சட்டென்று. சாகி முறைக்க கிருபாவோ இதழுக்கும் வலிக்குமோ என்று ஒரு சிறிய மில்லிமீட்டர் அளவு புன்னகைத்தாள். சரியான கஞ்சமாக இருப்பா போல, சிரிக்கிறதுக்கு காசா கேட்க போகிறாங்க. மனதிற்குள் கிருபாவை திட்டினாள். எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவ தான், கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ. அடங்கொய்யால, நான் என்ன கண்ணாடி பொருளா ஹேண்டில் வித் கேர்னு ஸ்டிக்கர் ஒட்டுற? மனதிற்குள் தமையனை திட்டத் தொடங்கினாள். அவ்வளவுதான் அவள் பதில். அட கொடுமையே, இவ்வளோதானா இவர் ரியாக்ஷன்? அம்மா கிட்ட பழி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி பழி வாங்குறான் பாரு மாங்கொட்ட தலையன். ஐயோ, இந்த மௌனசாமியார் கூட நம்மளை கோத்து விடுறானே, நமக்கு வேற வாய் அமைதியாக இருக்காதே. இசை, உனக்கு மட்டும் எப்படிடி இப்படி டிசைனாக பிரச்சனை வருது? மனதிற்குள் புலம்பிக் கொண்டே ஹலோ என்று இசை அவளிடம் கையை நீட்டினாள். அவளும் பதிலுக்கு கடமையே என்று கை கொடுத்து விட்டு, சார், ஒரு டவுட் இருக்கு, இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கவா இல்லை அப்புறமா வரவா என்றாள் சாகியிடம். பரவாயில்லையே, இவ்வளோ லென்த்தாக பேசுகிறாளே, தப்பிச்ச இசை நீ, பெருமூச்சு விட்டு கொண்டாள். எஸ், கம். அவன் சம்மதம் தந்ததும் அருகில் சென்று தன் கையில் வைத்திருந்த ஃபைலை திறக்க அதிலிருந்த காகிதம் அவனுக்கு பின்னால் பறந்தது. அவள் அதனை எடுக்கச் செல்ல சாகி சட்டென்று தன் கன்னத்து காயத்தை கை கொண்டு மறைத்தான். அவளோ அதற்கு முன்பே கண்டுவிட்டு ஒரு நொடி விழிகளை விரித்தாள். பின் எதையும் முகத்தில் காட்டாமல் மீண்டும் அவன் அருகில் வந்து நின்றாள். என்று கண்கள் சுருக்கி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவனுடைய முகபாவம் யார் கண்ணுக்கு படக்கூடாதோ அவள் கண்ணில் பட்டு தொலைத்தது. அவன் இருந்த பதட்டத்தில் அதனை கவனிக்க தவறிவிட்டான். அப்போதுதான் கவனித்தாள் இசை. கிருபா உள்ளே வந்ததிலிருந்து சாகி ஒரு பக்கமாக திரும்பி அமர்ந்திருந்ததை, அதாவது அவனுடைய காயம் கொண்ட கன்னம் அவள் பார்வைக்கு படாதபடி இத்தனை நேரம் அமர்ந்திருக்க அந்த பேப்பர் செய்த சதியில் கிருபா பார்த்துவிட்டாள். சில நொடிகள் மட்டுமே அரங்கேறிய அவர்களின் மௌனப்படம் இந்த பொல்லாத இசையின் கண்ணில் காட்சியாகி இருக்க வேண்டுமா? அந்தோ பரிதாபம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.